அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். புரோதி வருடம் புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள கால அளவு தான் புரட்டாசி மாதம். பேரே புரட்டாசி, புரட்டி எடுத்துருமா. இத்தனை வருஷம் எல்லாருக்கும் இனிமேல் எடுக்கும். இயற்கை சீற்றங்கள் இருக்கும், கடவுள்லாம் கொஞ்சம் இருக்கும். உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்குமா இருக்காதான் தெரியும். ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும். பூமி அதிர்ச்சி எல்லாம் யார் இருக்காலேன்னு தெரியாத அளவுக்கு ஆகும். பொருளாதார சரிவு நிறைய இருக்கும். இதற்காக சண்டை கட்டலாம் யாருக்குமே தெரியாது. புகஞ்சுன்றது புகை நெருப்பு எரிஞ்சு 10 பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச அப்புறம் தான் போனது தான். வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும். முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இதெல்லாம் வரக்கூடியது தான். ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது. அதில் 90% நமக்கு 10% கூட ஜாபம் கிடையாது. தேவைப்பட்ட இது நல்லவில் இருக்கும். அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா. நான் மாட்டு சுதந்திரமாக என்னவானா பண்ணிட்டு இருந்தேன்னா, அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார். உங்களால் யாரும் தடுக்க முடியாது. நம்ம தான் பலிகடாக ஆக வேண்டியதும். பரவாயில்ல, நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும். அது யாரும் நீங்கள் போய் நிவாரணம்லாம் செய்ய முடியாது. இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு சந்தோஷம் வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும். அவனை துணையோடு இருக்கணும். எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. அதனால் அவர் பிரம்மஸ்வரூபம். அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம். அவள் எப்போதும் இருப்பாங்க. இருந்து கூடயே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தியையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க, அனுபவிக்க வைப்பாங்க. அவங்களோட நம்ம அனுபவிக்கணும். இதான் தாத்பரியம். ராசி பலனை பார்ப்போம். அன்பார்ந்த விச்சிக ராசி நேயர்களே, உங்களோட உழைப்புக்கு ஏற்ற காலம் தான் இது. உழைப்பு பலன் கொடுக்கும். காரணம் என்னென்னா, 6ஆம் வீட்டு அதிகாரி நீங்களே இருப்பீங்க. 6ஆம் வீடு முதலீடு ஸ்தானம் சம்மந்தப்பட்டது. உங்கள் சம்மந்தப்பட்ட தொடர்புள்ள விச்சிகத்துக்கு என்னென்னா, குரு, விசாகம், அனுஷம், சனீஸ்வரர், இன்னொன்று புதன், கேட்டை. புதன், சனி, குரு இந்த 3 பேருமே உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள். செவ்வாய் ராசிநாதன், அது ஒரு பிரச்சனை இல்லை. அவர் பலமற்று இருந்தாலும் எங்கே வியாபாரியோ ஓடவனோ எங்கே சம்பவம் அது தொடர்பு வச்சுருக்கார். அது குருவோட தொடர்பு, குருவுடைய பாதம் நிற்கிறதுனால அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அஷ்டமத்தில் உட்காந்துருக்காருன்னா காரணம்னா 6ஆம் வீட்டு அதிகாரி 8ஆம் வீட்டுக்கு உட்காரலாம். எப்போதுமே வியாபாரம் தந்திரன்றது எப்போதுமே எந்த காலத்தையும் நேர்மையெல்லாம் கடைபிடிக்க முடியாது. நேர்மையை எப்போ கடைபிடிக்கணும், அந்த மாதிரி மக்கள் இருந்தால் தான் முடியும் நேர்மையை கடைபிடிக்க முடியும். எந்த காலத்தையும் ஒரு நாளும் கொடுக்க முடியாது. அப்போ நேர்மையாக இருந்தனால்தான் நம்ம கலாச்சாரம்லாம் மங்கி பழாக போச்சு. நம்ம உணவெல்லாம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பரிமாறி போச்சு. முந்தி அதே மாதிரி மெடிசின் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பாழாக போட்டுருக்காருன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்து உங்களுக்காகவே பயன்பட்டால் அந்த நல்ல தடவி விட்டு சாப்பிட்டியா போட்டு கூட்டாருங்க. மனுஷனை படைக்கும்போது அழகான தோட்டத்தை கொடுத்து புத்தியை அப்படி படிச்சிட்டான். அடுத்தவனுக்குமா நமக்காக வாழணும், நம்ம யாருக்கு வாழ தேவையில்லைன்ற மாதிரி எண்ணரை கொடுத்துட்டு இப்படி பாழாக்கிறேன்னா எப்படி விருத்திக்கு வரும் எல்லாமே. அப்புறம் கடவுள் கொடுன்னா மற்றவங்க வாழ நீ வாழணும். நான் வாழறதுக்காக இல்லை இங்கே பூமியில், மற்ற வாழ்க்கைக்காக நான் இருக்கிறேன்னு சொல்கிறது தான் ஒரு ஃபேமிலியாக கொடுத்துருக்கான். அது நம்பரே வாழ முடியாதுன்னா நானும் கூட இருக்கேன், பகவான் முந்தி கொண்டு நான் இருக்கேன்னு சொல்லி ஓடி வருவான். அதில் அவனையும் வச்சுட்டு வந்தாலும் அசனைகள் சரியான பாதை தெரியும். இல்லைன்னா எங்கேயோ போய் முட்டி எப்பயோ போய் அலைச்சல் நீச்சல் பாழாக போகும். இதுதான் அப்பட்டமாக உபதேசத்தில் வேதங்கள் சொல்கிறது. ஒரு நாளைக்காவது மனுஷன் மாற மாட்டான். ஆஞ்சநேயரே சீதையை கோட்டை விட்டு ஒரு பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம்னா போய் இதுக்கு என்ன அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தது. அப்புறம் தான் தன் சீதையினுடைய இது பார்க்கும்போது இந்த தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். இதுவரை மட்டமாக நான் பார்த்ததில்லை. கையில் இங்கே இருக்குது இது இருக்குது போய் முடிச்சுட்டு வரத்துக்கு தீரல. என்னத்தை நாட்டை ஆள போடுறான் ராமர்.
அப்படின்னு வருத்தப்படுறது. அவன் எப்படி இருக்கார் அந்த மாதிரின்னா மனுஷன் ஐயோ இப்பேற்பட்டவள் நம்ம கண்டுபிடிக்க முடியல வருத்தப்படும் போது நான் செத்துப்புட்டா என்ன பண்ணுறது, அப்போ அதோட தேடிட்டு அஞ்சிப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறார் ஆஞ்சநேயர். ஐயோ இப்படி முட்டாளாயிட்டானே. அப்புறம் நான்றது வரக்கூடாது விட்டு எங்கே இருக்க நீ காமிச்சு கொடுத்தா தான் நான் வரும்போது கண்டுபிடிச்சிட்டு முடிச்சிட்டாரு. அதே மாதிரி நமக்கு அகங்காரம் எப்போதுமே கூட இருக்கும். சாத்தியகம் ராஜசகம் தாமசகம் மகான் தத்துவத்தில் வருது. இதெல்லாம் அது அடியோடு ஒடிக்கிறதுன்னு முக்காக்கனாலே முடியாது. அது இருந்த வரைக்கும் தான் பூமியில் வாழ முடியும். அசனைகள் என்னென்னா ஈர்ப்பு அது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இது. அதனால் இதை இருக்க சொல்கிறேன். விச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் அடங்கி இருக்க மிதுனத்தில் சாத்தியம். குருவுடைய காலை கொடுத்து குரு 2 பேர் சேர்ந்துட்டு கொடுக்குறார் பரமாத்மா. குரு யாருன்னா விச்சிகத்தை 2ஆம் வீடு பாக்கிய புண்ணியசாலி அப்படின்ட்டு குரு செவ்வாய் தொடர்பு வந்து மறைவு ஸ்தானத்தில். சந்திரன் குரு சப்தமத்தில் இருக்கார். சப்தமத்தில் குரு உட்கார்ந்துட்டு சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரன் யாருன்னா சந்திரன் செவ்வாய் ரொம்ப அந்நியானியம். பாக்யாதிபதி. 10ஆம் வீடு சூரியன். இந்த சூரியனும் புதனும் 11ஆம் வீடு சூரியன் 11ஆம் புதன் அவட சேர்ந்துட்டு 3 நாளைக்கு ராசி பந்தம் பண்ணுறாங்க. புதன் பகையாச்சுன்னா குணங்களுக்கு பகை. இருட்டு வெளிச்சம் பசி ஏப்ப ஒரு ஆள் சாப்பாடு தரித்திரம் எவ்வளோ பணம் இருந்தாலும் தரித்திரம் தான். தரித்திரம் வந்துருத்துனா பணமே இல்லான்னு தரித்திரம் தான். அப்போ என்ன நிறைவு பூர்த்தி அப்படின்னு வரும்போது தரித்திரம் போயிடும். திருப்தி பணமே இல்லாட்டாலும் பூர்த்தி வரும்போது திருப்தி அது நடக்கிறது கரெக்டாக நடந்துடணும் போதும். மெட்டீரியல் தானே. மெட்டீரியல் பெனிஃபிட்டு பர்பஸ் ஆஃப் நம்ம செலவுகளுக்கு பயன்படுத்துறது மட்டும்தான். செலவுகளுக்கு பயன்படுத்தணும்னா அது சுகமான வாழ்க்கை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டாக்டர் செலவை கொடுக்குறோம் சுகமான வாழ்க்கை வரணும்னு கொடுக்க தவிர செலவு பாதி தானே அது வராமல் இருந்துக்கலாம்ல. அது மாதிரி அதை புரிஞ்சுக்க தெரியணும். அதனால் தரித்திரத்தில் வெளியில் வரக்கூடிய பாக்கியம் தட்டு கிடைக்கிறது எல்லாம் திருப்தியாக இருக்கும். வீடு பழைய வீடு தான் எப்போதுமே. புதுசாக வியாபாரம் பண்ணி புது வீடெல்லாம் வாங்குறதுன்றது அவ்வளோ ஓடாது. ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு இலவசம் கொடுத்தா தான் வாங்குவோம். அந்த மாதிரி நிலைமை வந்துடுது. இப்போது பழைய வீடுகள்லாம் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல வியாபாரம் பண்ணலாம். மேலும் பராமரிப்பு வீடு பண்ணுறது அதில் சம்பாதிக்கலாம். அந்த ரியல் எஸ்டேட் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் கேட்குறேன்னு சொல்லாதீங்க, அதில் தெரியாது. அவ்வளோதான் கேட்கணும். காரணம் என்னென்னா செவ்வாய் அடுத்த வீடு வந்தாலும் கடை வந்து வளமற்றவர் தான் இருக்க போகிறாரு. திருப்பி கீழே நோக்கி இது வந்து மறுபடியும் வருதுன்றது ரொம்ப அது காலம் ஆகும். அதுவும் குரு பலமாக இருக்கணும். வெறும் செவ்வாய் பலம் வந்து போயிருக்கும். குருவும் பலமற்று போகிறார். இப்போது அந்த காலத்தில் தான் சுக்கராச்சாரியாரும் புதனும் சுக்கரன் வந்து விச்சிக்கிட்டு வந்து துலாத்துக்கு கண்ணிலேருந்து சுக்கரன் வந்து கண்ணியில் இதில் சிம்மத்தில் இருக்கிற புதன் கன்னிகை வந்து உடம்பு 20ஆம் தேதி ஒரு கேப் மட்டும் கொஞ்ச நாளில் மறுபடியும் இந்த புதனும் சுக்கரனும் ஒன்றா துலாத்தில் இருப்பான் ஐநகரத்தில். அதுக்கு பிறகு மெதுவாக சுக்கரன் விச்சிக்கிட்டு வந்த பிறகு நேர குரு தொடர்பு கொள்வது. சப்தமாதிபதி கீழ் இறங்கி ஜென்மத்தில் உட்காந்து ஜென்மத்தில் 2ஆம் வீட்டு பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய குரு உட்கார வச்சு 2 பேர் டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன வேண்டியிருக்கு மாத கடைசியில் தான் பிரச்சனை வரும். அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை, சுகமாக அனுபவிக்கலாம். ராசிநாதன் வேறு அமைதியாக இருந்து குருக்காலே நிற்கிறார். குருவோ சந்திரங்கால் நிற்கிறார். என்ன வேணும் உங்களுக்கு? பிரமாதமாக இருக்குது எல்லாம். எவர் வக்கரமானான்னா போனான்னா உங்கள் வாழ்க்கை நல்லா தானே இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். கோபதாபங்கள்லாம் விட்டு அனுமையாக அனுபவிப்பேன். இது ராஜாவாசி செவ்வாய் தான் இருக்கார். மங்களம் தான் நாட்டை ஆள்றாரு, உலகத்தை ஆள்றாரு. உலகத்தை ஆளும்போது நடக்கிறது உங்களுக்கு தெரியும். எட்டு குத்து ஒட்டு இது நிறைய நடக்கும், சுற்றி நடக்கும். அது செவ்வாயினுடைய ஒரு தனி டேலண்ட். அது வெட்டு குத்து வீர ஆத்திர காண்டதெல்லாம் அமக்கலம் பண்ணுறதெல்லாம் நாட்டை சுற்றி நடக்கும். வாழக்கூடாது. மேலும் வெளியில் அங்கே திரௌபதி இப்படி ஆடுறதுக்கான செவ்வாய் தான். இந்த கிராம தேவதைகளும் செவ்வாய் தான். அதெல்லாம் தலை வச்சு போட்டுக்கோ. எப்போதும் பெண்களில் தலை வச்சு போடக்கூடாது. தலை வச்சு தான் போட்டுப்பாங்க. பார்த்தீங்களா?
எப்போதும் கத்தி கவடாக உள்ள கண் அப்படி பார்க்க இதெல்லாம் செவ்வாயினுடைய வேலை. இப்படி அடக்குடிஞ்சு இப்படி இருக்குதெல்லாம் செவ்வாய். ஒரு பெண் இருக்க வேண்டியது இப்படி நின்று நிற்பாங்க. காரணம்னு செவ்வாய் நாட்டாடும் போது ராணி மங்கம்மா ஸ்டைலில் தான் எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கும்போது அவங்கள சுதாரிச்சுப்பாங்க. அது கவலைப்பட வேண்டாம். நாட்டில் அதர்மம்லாம் கிடையாது. அது எல்லா காலத்துலேயும் உண்டு தான். அந்த 3 யுகத்துலேயும் அதர்மம் இருந்தம் செய்யும். அதர்மம் இல்லைன்னா தர்மம் எப்படி வரும்? தர்மத்துக்கு நிலையாட்டணும்னா அதர்மம் இருந்தால் தான் நிறுத்த முடியும். வெறும் தர்மத்துக்கு இது சொர்க்கத்திலே இருக்கலாமே. அதனால் இது பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்றது, பிரச்சனைகள் இருந்தே இருக்கும், சொல்யூஷன் இருந்தே இருக்கும். ஏன்னா சொல்யூஷன் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும், அதுவே பிரச்சனையை உண்டாக்கிடும். இதெல்லாம் இந்த ட்ராமாலாம் கரெக்டாக ப்ரோக்ராம் அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பார் கிருஷ்ணா உட்காந்துட்டு. சரியான எழுத்தாளர் தான் அவர். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் அவரே ஸ்கிரிப்டு, அவரே நடிகை, அவரே அவரே எல்லாம். அந்த 2 தடியை இதுக்கான ராவுக்கு இது அவரை வச்சு எல்லாம் கூத்தெல்லாம் பண்ணுவார். ஐயோ, சனீஸ்வரன் அவர் வச்சுருக்கார். செவ்வாய்க்கு தெரியாது இது வேடிக்கை. சனியும் ராகுவும் 50-50 நட்சத்திரத்தில் மாற்றின்னு உட்காந்துட்டுருக்கேன். அதுக்கு அதே சமயத்தில் சனீஸ்வரனுடைய இந்த சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆள் வச்சிக்கிறதுக்கு 4ஆம் வீடு அதிகாரி, 3ஆம் வீடு அதிகாரி. 3ஆம் வீடு அதிகாரி முக்கியம். அது மசப்பு இப்படியே கொடுத்துட்டு இருக்கும்போது உடச்சி காரியங்களில் நடக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். கரெக்டாக போகட்டும். அதுக்கு கூட ராகு தொடர்பு போட்டனால ஈடுகளையும் முடிச்சிடுவார். ராகு பயங்கர ஃபாஸ்ட்டு. ஆனால் என்ன, யோசிக்காமல் முடிச்சிடும். அதுதான் பெரிய தொல்லை. பரவாயில்ல. இதனால் இந்த மாதம் ஃபுல்லாகவே கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ள மாதமாக இருந்தாலும் வெளிவட்டாரத்தில், வீட்டுக்குள்ளே, குடும்பத்தில் எதாவது எப்படி பேசணும் அப்படி பேசுகிறது நல்லது. வாக்கில் பிரச்சனைகள் வரும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் எச்சரிக்கை தான், பயப்பட வேண்டாம். வரணும்னு அவசியம் இல்லை. வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் தான். அது கொஞ்சம் புத்தியோடு பயன்படுத்தினா, ஞானத்தோடு பயன்படுத்தினா நன்னா சிறப்பான வரை எல்லாத்தையும் என்றைக்கோ முடிய வேண்டிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி முடிஞ்சிடும். இன்னது இவ்வளோ சொல்லுவாங்க முடிஞ்சு போச்சா, முடிஞ்சிடும் எல்லா ஒர்க்கும். நமக்கு காரியம் முடிஞ்சுதா இல்லையா? எல்லாம் பிரச்சனைகளே புதுசாக வரவே வராதபடி லாக் பண்ணிடும். பிரமாதமாக இருக்கும். நன்னா அணுவிங்க. உறவுகள்லாம் நன்னா வலுக்கும். நமக்கு சந்தோஷம். அது விட்டு போன உறவுகளில் மீண்டும் சேர்ந்து நம்மளோட சேர்ந்து நல்லா அனுபவிக்கும். ஆக பொருளாதாரம் நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கும். பணம் நிறைய விற்கும், நிறைய ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி முடங்கி போன தொழிலெலாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இதெல்லாம் இருக்குது. எல்லாம் சிறு தொழில், கைத்தொழில், ஆண்டு தொழில். இதுதான் பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் கிடையாது. நம்ம நாட்டில் பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் வரதே கஷ்டம். நம்ம பண்ண பாவங்கள். வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேயும் சம்பாதிச்சு கூட்டி அனுப்புனா நம்ம நாடு ஜீரோவாகும். தெரியும், அடிப்படை கூட தெரியாமல் இருக்குது. நாட்டு ஜீரோவாகவும் ஆகாது. இந்த நாடு அப்படி பண்ணுறதே இல்லை. நம்ம பாரத பூமி சுற்றிடு. இதுதான் வெளிநாட்டில் போய் அங்கே எல்லாம் பண்ணி அவனுக்கு தாரவாத்துட்டு ஏதோ திருண்டு வருது, அழிந்து வருதுங்க. அப்படி நாடு எப்படி உருப்படும்? இத்தனை பேர் சாப்பாடு எப்படி போடுறது? உங்கள் குடும்பத்தையும் போட்டால் போதுமா? உறைவிடம் எப்படி தங்குறது? வீடு வாசல் வசதி அதெல்லாம் ஒன்று 4 காசு சம்பாதிக்க வேணாமா? அது இல்லாதனால்தான் புதுசு ரியல் எஸ்டேட்டு ஜீரோவாக எடுத்து என்ன பண்ணாலும் வைக்காது. அப்படியே கட்டினாலும் அவன் வேலைக்கு போக வேண்டியதுதான், பாதியிலே போயிடும். இங்கே வாழ்வாதாரங்களுக்கு உண்டான வழி பண்ணுறதுக்கு வண்ணாதானே வளர்க்கும். இந்த விச்சயத்துக்கு பொறுத்தவரைக்கும் நிறைய வழி உண்டாகிறதே நன்னா பண்ணிப்பாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு நோய் நொடி இருக்காது, ஆரோக்கியமாகிடும். செத்து போன ஏது உட்காந்துருவான். நடக்கணும் பாருங்க. அது எல்லாம் காரியத்தை பண்ணி ரெடி பண்ணி முடிக்கும் போது ஏந்து உட்காந்துருவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஸோ வாழ்க்கையில் இப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு முடிவு கட்டுறதுக்கு நம்ம யார் அதிகாரம்? அது வராமல் நன்னா இருக்க வேணாமா அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் நம்ம இல்லையே. மன விகாரம் ரொம்ப நிறைய போகும். ஒரே உலட்டில் இப்படி இதெல்லாம் வெளிவட்டத்தை பார்த்து நம்ம ஏமாந்து போகிறதா போதும். வெளிவட்டாரத்தில் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கும். நம்ம போய் நாட்டாமல் பண்ணாமல் இருந்தால் வரைக்கும் போதும். இதுவே ஷேப்பாக இருக்கும். உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டு உறவுகள் அதெல்லாம் பண்ணிட்டு நல்லது நடந்துகிட்டே இருக்கும். 4 பேருக்கு மட்டும் நல்லது இல்லை. குடும்பத்தோடு சூழ்நிலை உறவுகள் வலுப்பெற்றால் தான் உங்களுக்கு நல்லது கிட்டது எல்லாமே நல்ல சிறப்பாக நடக்க முடியும். நம்ம சந்தோஷம் இருக்கும். வெறுமன வாழ்க்கை இப்படியே ஓடிட்டு இருந்தால் வாழ்க்கை இல்லை. அது வெளிநாட்டுக்காரனுக்கு தான் நமக்கு ஒத்து வராது.
பணமே முதல். அப்படியே போகபாகியம் போச்சுன்னா அழிஞ்சிடும் உடம்பு, சரீரம் பாழாயிடும், மனசு பாழாயிடும், எல்லாம் பாழாயிடும். அது தேவையாது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதெல்லாம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்துலேயுமே லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவர் புதன் தான். 10ஆம் வீடு சூரியன், முதல்லையே குத்துறாரு 2 பேரும், 10 11 தொடர்பு குத்துறது. அதே சமயத்தில் குரு பூர்வ புண்ணியாதி எண்ணாதிபதி, அது அட்டகாசமாக செவ்வாய் காலம் கொடுத்து அட்டமரத்தில் மறைவுஸ்தான் கொடுத்துட்றாரு. அதே மாதிரி செவ்வாயே மறைவுஸ்தானாதிபதி தான், 6ஆம் வீடு அதிபதி. அது இதெல்லாம் அது தகுந்த மாதிரி பயன்படுத்திட்டு தான். எதுவுமே நேரடியாக பண்ண முடியாது, வேறு வழியாக பண்ணணும்னு இருக்கும்போது அது என்ன மாதிரி பண்ணி நம்மளை காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்கு தான் நவகிரகங்கள்லாம். பாதிப்பு ஒன்று இருக்கா. இந்த மாதம் கடைசியில் தான் குரு வக்கரமாகிற, புரட்டாசி கடைசியில் 15/10. அதனால் எதுவுமே நமக்கு அடுத்த மாதம்தான் புரட்டாசி ஐப்பசி 18ஆம் தேதி தான் சனீஸ்வரன் வக்கரம் முடிவடைகிறது. அது வரைக்கும் தோணாம், தனி டைம் இருக்குது. இந்த மாதம் கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல பிரமாதமாக இருக்கும். விட்டதை பிடிச்சி எல்லாம் இப்போ தரமாக வச்சுக்கோங்க, ஸ்டாக் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பிரமாதம்னா வெளியிலலாம் நாசமாக போகிறதுக்காக நமக்கு நாசமான விஷயம் இல்லை. அது டச்சு பண்ணும், அவ்வளோதான். அப்படி எட்டி பார்க்கும். சமுத்திரம் உள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு போவோம். அங்கங்கே நம்ம தான் வாய்க்கால் மழை எல்லாத்தையும் பாறை பில்டிங் கட்டிட்டோமே, அதெல்லாம் எங்கே தேடி பார்த்து மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் வரும். அவ்வளோதான். இருக்கிற வீடு பாழாகும் லைட்டாக, அவ்வளோதான். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும் அப்படின்னு பகவான் வச்சுட்டானா அதுக்கு மீறி நம்ம போகக்கூடாது. இயற்கையோடு ஒட்டின வாழ்க்கை வாழ கற்றுக்கணும். இனிமையாவது கற்றுக்கணும் நல்லது சொல்லி வாழ்த்து அமைகிறேன்.